அப்போ ஒரு நாள் சண்டே போய் திருச்சபையில் உட்காந்துட்டு அந்த சண்டே ஒரு நாளும் ஃபுல்லாக உட்காரல, 1 hour அல்லது 2 hour உட்காரோம். ஆமாம், அதில் எத்தனையோ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம், SMS நோட்டிஃபிகேஷன் எதையோ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த 1 day உட்கார்றதுனால 6 நாள் நீ கண்டதை தியானித்ததிலிருந்து விடுதலையாக முடியுமானா விடுதலையாக முடிய. அப்ப நீ அதிகமாக தேடும் பொழுதுதான் சில காரியத்திலிருந்து விடுதலையாக முடியும். எனவே இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் இந்த தேவையற்ற எண்ணங்களால், தேவையற்ற எண்ணங்கள் தான் அவங்களை மென்டலா டார்ச்சர் பண்ணுது சார். தேவையற்ற எண்ணங்கள் தான் அன்பு சகோதரியை உன்னை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து நீ விடுதலையாகும்படி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை ஒரு அழகான சுற்றுலா கொண்டு போய் இருந்தாலும் அவன் தேவையற்ற எண்ணத்தை தான் நிரம்பிட்டே இருப்பான். அப்போ ஸ்தோத்திரம். சில நபர்கள் எல்லாம் இணைந்து ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, ஒரு நாள் கொடைக்கானல் போயிருந்தோம். ஆனால் அங்கும் ஒரு ஊழியக்காரர் யோசித்து கொண்டு இருந்தார். அங்கும் ஒரு தேவ மனுஷன் யோசிக்கிறாரு, அடுத்த நாள் வாடகை கொடுக்க வேண்டும் என்று. ஏன்னால் அந்த பிரசன்ட் லைஃப்ல சந்தோஷமாக இருக்க கூடாத எண்ணங்கள் அதை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஆண்டு நிகழ போகக்கூடிய காரியத்தை கூட உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். இயேசு பிறக்கும் பொழுதே சிலுவைக்கு எப்போ போவான்னு தெரியும், அந்த டைம் தெரியும், அந்த நேரம் தெரியும், அந்த நாள் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் பிரசன்ட்ல சந்தோஷமாக இருந்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் வாழும் பொழுது சிலுவைக்கு போகிறேன், மரிக்க போறேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருந்தார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், 4:6 வாசிக்கிறோம்.